செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மேட்டூர் அணை 92வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் பிரணாம் திட்டம் குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மேட்டூர் அணை இன்று தனது 91 ஆண்டுகள் நிறைவு பெற்று 92வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். நீரின்றி அமையாது உலகு என்கிற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஆர்ப்பரித்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர். 12 மாவட்ட மக்களின் பாசன தேவையையும் 24 மாவட்டங்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யும் மேட்டூர் அணையின் சிறப்புகள் மதிப்பு மிக்கவையாகும். மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானது அல்ல, நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன. பருவமழையை முறையாக சேமிக்கும் வகையில் 1925ஆம் ஆண்டு அணை கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. கர்னல் WM எல்லிஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் அணை கட்டும் பணியில் ஈடுபட்டனர். அணையின் கட்டுமான பணி சுமார் 9 ஆண்டுகள் நடைபெற்றது. பின்னர் 1934ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி மேட்டூர் அணை கட்டுமான பணி முழுமையாக நிறைவடைந்தது. மேட்டூர் அணை அன்றைய மதிப்பீட்டில் 4,80,00,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அப்போதைய சென்னை கவர்னராக இருந்த சர் ஜார்ஜ் ஃபிரெட்ரிக் ஸ்டான்லி அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் சேலம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 11 டெல்டா மாவட்டங்களில் உள்ள 17 லட்சம் ஏக்கர் குறுவை சம்பா சாகுபடிக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேட்டூர் அணை நீளம் 5300 அடியும் அணையின் நீர்த்தேக்க பகுதி 59.25 சதுர மைல் ஆகும். அணையின் மொத்த கொள்ளளவு 93.5 TMCயாக உள்ளது. மேட்டூர் அணையின் உச்சபட்ச நீர்மட்டம் 120 அடி வரை நீர் சேமித்து வைக்கலாம். பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து விடுவதற்கு அணையின் நீர்மட்ட அளவை பொறுத்து மேல்மட்ட மதகு, கீழ்மட்ட மதகு, மின் நிலை மதகு என 3 நிலை மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பதற்காக 16 கண் மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மதகுகள் 20 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டதாகும். மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934ஆம் ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 அன்று 20 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 42 ஆண்டுகள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 92வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெறச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை உர பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் பிரதமரின் பிரணாம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் PM பிரணாம் திட்டம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, உருவாக்கம், ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது. விவசாயிகள் தாய் பூமியை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான ஒரு தனித்துவமான நடவடிக்கைக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது இத்திட்டமாகும். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாச்சத்திரம் அருகே சென்னை உர நிறுவனம் சார்பில் விவசாயிகள் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் PM பிரணாம் திட்டம் குறித்து எடுத்துரைத்தனர். விவசாயிகள் அதிக உற்பத்திக்காக ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு தாய் பூமியை நோய்வாய்ப்படுத்துகிறது மற்றும் அதன் உற்பத்தி திறனை குறைக்கிறது. மேலும் அதிகப்படியான ரசாயன பயன்பாடு புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களை ஏற்படுத்தும் என்பதால் உரங்களின் சீரான பயன்பாட்டை பின்பற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. சென்னை உர நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளுடன் கருத்தரங்கு நிகழ்ச்சிகள் மூலம் நிலையான விவசாய நடைமுறைகளை செயல்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நீண்டகால விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் என்பதை வலியுறுத்தியும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. என் பேர் மணி. நான் ஒரு 15லேருந்து 20 ஏக்கரா நிலம் வச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் வேர்க்கடலை நெல் போடுவேன்.
நான் அந்த ஆர்கானிக் உரம் வந்து நான் ஒரு 20-25 மூட்டை எடுத்துன்னு போய் போட்ட பேர் கதிர் நல்லா வாங்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது மகசூலும் ஓரளவுக்கு இப்போது நல்ல திருப்திகரமாக இருக்குது எனக்கு. இந்த திட்டத்தை அறிவித்த பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி. என் பேர் திருநாக்கரசு. 40 ஆண்டு காலமாக பயிர் வைக்கிறோம். ஆர்கானிக் உரம் வந்த பிறகு அதை பயன்படுத்தி மண் வளம் மாறாமல் நல்ல விளைச்சல் கொடுக்குது. நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம பிரதம மந்திரிக்கு தான் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். என்னோட பேர் தினேஷ்குமார். இயற்கை உரத்தை ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போடுறதால ஈல்டும் ஒரு 4 மூட்டை 5 மூட்டை எக்ஸ்ட்ராவாக வருது எனக்கு. இதனால் ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்குது. பிஎம்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை உர நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் திரு பாஸ்கரன் கூறுகையில், பிஎம் பிரணாமனுடைய முக்கிய நோக்கம் கேட்டிங்கன்னா பூமி தாயை பார்த்திங்கன்னா காப்பாற்றணும். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபடுதல், நிலங்கள் மாசுபடுதல் பண்ணாமல் செயற்கையான உரங்களுடைய அளவை தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு செலவுகளை குறைச்சி இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்களை நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு மண் பரிசோதனையை நம்ம ரெகுலராக பண்ணணும். அதாவது எவ்ரி இயர் மண் பரிசோதனை பண்ணணும். மெட்ராஸ் ஃபெர்டிலைசேஷன் சார்பாக நம்ம இலவசமாக மண் பரிசோதனையும் செய்கிறோம். வேளாண்மை துறையிலையும் அவங்களும் இலவசமாக மண் பரிசோதனை பண்ணி கொடுக்குறாங்க. நடமாடும் மண் பரிசோதனைகள்லாம் இருக்குது. மதுரை மாவட்டத்தில் ரயில் நிலையங்களில் வர்த்தக நிறுவனங்கள் தொடங்கி வருவாயை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். ரயில் நிலையங்களில் வர்த்தக நிறுவனங்கள் துவங்கி வருவாயை பெருக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக ரயில் கட்டணம் தவிர்த்த வருவாயை பெருக்க ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோட்ட ரயில்வே மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா கலந்து கொண்டு ரயில்வே துறை வருவாயை பெருக்க ஒப்பந்ததாரர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அந்த வகையில் ரயில் கட்டணம் தவிர்த்த வருவாயை பெருக்க மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் ஜவுளி கடைகளும், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரத்தில் தோல் பைகள் விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோன்று மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலியில் வாசனை திரவிய கடைகளும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, பழனி, காரைக்குடி, ராமநாதபுரத்தில் தானியங்கி நாப்கின் விற்பனை செய்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மேலும் ராமேஸ்வரத்தில் ரயில் பெட்டி தங்கும் அறைகள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, பழனி, காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் மொபைல் போன் கருவிகள் விற்பனை செய்திடவும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், பழனியில் எழுதுபொருட்கள், பூங்கொத்து பொம்மை விற்பனையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, கொட்டார, கராவில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை, விருதுநகர், ராமநாதபுரத்தில் கண் கண்ணாடி மற்றும் கை கடிகாரம் விற்பனையும், கூடல் நகர், திண்டுக்கல், கங்கை கொண்டான், மீளவிட்டானில் சிற்றுண்டி கடைகள் அமைப்பது போன்ற 70 சேவைகள் மூலம் ரயில்வே வருவாயை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரூபாய் 7 கோடி வருமானம் ஈட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை www.irEPS.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதுநிலை கோட்ட வர்த்தக மேலாளர் திரு TL கணேஷ், கோட்ட வர்த்தக மேலாளர் டி மோகனப்பிரியா உட்பட 20க்கும் மேற்பட்ட விளம்பர பிரிவு ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் பயணம் நாட்டின் இளையோருக்கு ஊக்கமளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நடைபயிற்சி, போதிய தூக்கம் உள்ளிட்ட இதய நலனுக்கு பின்பற்ற வேண்டிய 8 அம்சங்கள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் கிராமப்புற மகளிருக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.